எஸ்ஐபின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் பண்ணக்கூடிய ஒரு பிளான். டெய்லி 100 ரூபாய் அப்படின்னா டெய்லி எஸ்ஐபியும் இருக்கு, இல்லைன்னா மந்த்லி எஸ்ஐபி. அது 100 ரூபாயை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 3000 ரூபாயை கன்வெர்ட் பண்ணியும் நீங்க பண்ணலாம். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா, ஆப், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப். நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் நீங்க ட்ரை பண்ணாலும் அவரும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து ரொம்பவுமே ஒரு கன்வீனியன்ட் ப்ராடக்ட். எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? நம்பர் 1, ரிட்டர்ன்ஸுக்காக பண்ணணும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க லாங் டேர்ம்ல ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, கன்வீனியன்ஸ். இது ஆப் மூலமா இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு சென்னையில ஒர்க் பண்றீங்க, நாளைக்கு சேலம் போவீங்க, கோயம்புத்தூர் போவீங்க, இல்ல நீங்க டெல்லி, பாம்பே, அமெரிக்கா போனாலும் அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம். நம்பர் 2. நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் என்ன பயம்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு 3000 ரூபாய் கமிட் பண்றேன், இப்போ எனக்கு வந்து வேலை ஏதோ ஒன்னு எமர்ஜென்சி, என்னால 3000 கட்ட முடியல, இல்ல நான் 3000 இன்க்ரீஸ் பண்ணி 5000 கட்ட. சோ அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்டா போயிடுது அவங்களுக்கு. நான் லாங் டேர்முக்கு என்னால கமிட் பண்ண முடியுமானே ஒரு பெரிய பயத்துல என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ஆனா எஸ்ஐபில என்ன பண்ணலாம், நீங்க இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம், ஆப்பும் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு கன்வீனியன்ட் உங்களுக்கு. தயவு செஞ்சு பயப்படாம நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். 3வது பெரிய அட்வான்டேஜ். 4வது பாத்தீங்கன்னாக்கா, எதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்ம அந்த காசை எடுத்து அந்த எமர்ஜென்சி நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதானே இந்த எஸ்ஐபிக்கு லாக் இன் பீரியட்னு எதுவுமே கிடையாது. சோ எப்ப வேணாலும் வந்து லிக்விடிட்டியும் இருக்கும். லிக்விடிட்டி இருக்குன்றதுனால எடுக்க கூடாது, பட் அந்த ஒரு சௌகரியம் இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரே ப்ராடக்ட்ல இருக்கு. நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது, கன்வீனியன்ஸ் இருக்கு, எங்க வேணா ஆபரேட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்ப வேணாலும் லிக்விடேட்டும் பண்ணலாம். சோ இதனால தான் இந்த பாப்புலரா ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எஸ்ஐபி. 25,000 கோடி ஒரு மாசத்துக்கு இந்த எஸ்ஐபி ப்ராடக்ட்ல வந்துட்டு இருக்கு. 10 கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, பர்சனல் ஃபினான்ஸ் இல்ல இன்வெஸ்டிங்ல நிறைய தேடக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா, ரிட்டையர்மெண்ட் இல்ல பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னாக்கா, முதல்ல நீங்க எதுவுமே வேலை செய்யாம உங்களுக்கு ரெகுலரா ஒரு பென்ஷன் மாதிரி வருது, இதுதான் பாசிவ் இன்கம். இப்ப என்ன பண்றோம், நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறோம். 60 வயசுக்கு மேல பென்ஷன் வந்துச்சுன்னா நல்லது. பென்ஷன் இல்ல, பிரைவேட்ல வேலை செய்யறோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் எங்க இருந்தோ ஒரு 1.6 lakhs வருது, எந்த வேலையும் செய்யாம, அதான் பாசிவ் இன்கம். சோ அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 100 ரூபாய் சேர்க்கும் போது அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு மார்க்கெட். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தாலும் உங்களால ஒரு மாசத்துக்கு 1.6 lakhs எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 100 ரூபாய் டெய்லி 100 ரூபாய் நீங்க சேமிக்கும் போது உங்களால ஒரு மாசத்துக்கு 1.6 lakhs வருமானம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, பர்சனல் பினான்ஸ் இல்ல இன்வெஸ்டிங்ல நிறைய தேடக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா, ரிட்டையர்மெண்ட் இல்ல பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னாக்கா, முதல்ல நீங்க எதுவுமே வேலை செய்யாம உங்களுக்கு ரெகுலரா ஒரு அமௌண்ட் பென்ஷன் மாதிரி வருது, இதுதான் பாசிவ் இன்கம். இப்ப என்ன பண்றோம், நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறோம். 60 வயசுக்கு மேல பென்ஷன் வந்துச்சுன்னா நல்லது. பென்ஷன் இல்ல, பிரைவேட்ல வேலை செய்யறோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் எங்க இருந்தோ ஒரு 1.6 lakhs வருது, எந்த வேலையும் செய்யாம, அதான் பாசிவ் இன்கம். சோ அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 100 ரூபாய் சேர்க்கும் போது அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. இந்த ஒரு ப்ராடக்ட் பேர் தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான். இது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய இந்தியர்கள் வந்து 2020 கோவிடுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 கோடி இந்தியர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது எப்பவுமே இந்த அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தது. சாமானிய மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், இதுவே ஒரு டிஜிட்டல் மீடியால பேசிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு ரெவல்யூஷனை கொடுத்துருக்கு. நம்பர் 1, நிறைய ஆப்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. நம்பர் 2, எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷனை, நல்ல இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியுது. 3வது பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது எஸ்ஐபில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணலனாக்கா, எஸ்ஐபி ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபின்னு சொல்லக்கூடியது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் பண்ணக்கூடிய ஒரு பிளான். டெய்லி 100 ரூபாய் அப்படின்னா டெய்லி எஸ்ஐபியும் இருக்கு, இல்லைன்னா மந்த்லி எஸ்ஐபி. அந்த 100 ரூபாயை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 3000 ரூபாயை கன்வெர்ட் பண்ணியும் நீங்க பண்ணலாம். அது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ஆப், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப். நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டை நீங்க ட்ரை பண்ணாலும் அவரும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ரொம்பவுமே ஒரு கன்வீனியன்ட் ப்ராடக்ட். எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்? நம்பர் 1, ரிட்டர்ன்ஸுக்காக பண்ணணும். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க லாங் டேர்ம்ல ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2,
கன்வீனியன்ஸ். இது ஆப் மூலமா இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு சென்னையில் ஒர்க் பண்றீங்க, நாளைக்கு சேலம் போவீங்க, கோயம்புத்தூர் போவீங்க, இல்ல நீங்க டெல்லி, பாம்பே, அமெரிக்கா போனாலும் அங்கிருந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம். நம்பர் 2. நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் என்ன பயம்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு 3000 ரூபாய் கமிட் பண்றேன், இப்போ எனக்கு வந்து வேலை ஏதோ ஒன்று எமர்ஜென்சி, என்னால் 3000 கட்ட முடியல, இல்லை நான் 3000 இன்க்ரீஸ் பண்ணி 5000 கட்டணும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டாக போயிடுது அவங்களுக்கு. நான் லாங் டேர்முக்கு என்னால் கமிட் பண்ண முடியுமானே ஒரு பெரிய பயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் எஸ்ஐபியில் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம், ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கன்வீனியன்ட் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு பயப்படாமல் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். 3வது பெரிய அட்வான்டேஜ். 4வது பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்ம அந்த காசை எடுத்து அந்த எமர்ஜென்சியை நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதானே இந்த எஸ்ஐபிக்கு லாக்இன் பீரியட்னு எதுவுமே கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் வந்து லிக்விடிட்டியும் இருக்கும். லிக்விடிட்டி இருக்குன்றதுனால எடுக்கக்கூடாது, பட் அந்த ஒரு சௌகரியம் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரே ப்ராடக்டில் இருக்குது. நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது, கன்வீனியன்ஸ் இருக்குது, எங்கே வேணால் ஆப்ரேட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்போ வேணாலும் லிக்விடேட்டும் பண்ணலாம். ஸோ இதனால தான் இந்த பாப்புலராக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எஸ்ஐபி. 25,000 கோடி ஒரு மாதத்துக்கு இந்த எஸ்ஐபி ப்ராடக்ட்டில் வந்துட்டு இருக்கு. 10 கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதில்.